ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சித்தாள் 13ல் 11லேருந்து 15வது கொஷின் வரையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11வது கொஷின் பாருங்கள். ஒரு வாழைப்பழத்தின் விலை 75 பைசா எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 பழங்கள் கொண்ட வாழைப்பழ சிப்பின் விலை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது 75 பைசா ஒரு வாழைப்பழத்தின், அப்போது 6ஓட எவ்வளோ விலைன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது 6 இது நீங்கள் பெருக்கிடுங்க. அப்போது 75 பெருக்கல் 6, அப்போ பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 6 5 30க்கு 0 மீதி 3, 6 7 42, 42ஓட 5 கூட்டினீங்கன்னா 45. ஆனால் இங்கே பாருங்கள் பைசான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பைசானா இது ரூபாயாக மாற்றணுன்னா நீங்கள் 100ஆல் வகுத்திடணும். அப்போ 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போது 4.50ன்னு வரும். அப்போது இது ரூபாயில் மாற்றணுன்னா 100ஆல் வகுத்திடணும். அப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் 4.50 ரூபாய். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். 10ல் 1ஆம் இடத்திற்கு முழுமைதாக்கிய பின் 7.5 என கிடைக்கும் தசம எண்ணை கொண்ட நட்சத்திரத்தை தேர்ந்தெடுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 10ல் 1ஆம் இலக்கம்னா 10 புள்ளிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எண் வர்றதுக்கு நீங்கள் முழுமையாக்குனிங்கன்னா 7.5 வரும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர். அப்போது அது வர நட்சத்திரம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நட்சத்திரத்தில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 7.51. இந்த எண்ணை வந்து முழுமைதாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், 7.59 நீங்கள் முழுமைதாக்குனிங்கன்னா இந்த எண்ணை தானே முழுமையாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வலது பக்கம் என்ன இருக்குது, 9. 9 வந்து 5 5ஐ விட பெரியது. அதனால் இது கூட 1 கூட்டினீங்கன்னா முழுமையாக்குனிங்கன்னா 7.6ன்னு வரும். ஆனால் அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, 7.5 வரும்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர். அப்போது வந்து இது வராது. அப்போது இது தவறு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், 7.05 நீங்கள் முழுமையாக்குனீங்க, இது முழுமையாக்கணும். அப்போது இங்கே 5 இருக்கிறதுனால 1 இது கூட நம்ம கூட்டிக்கணும். அப்போ முழுமையாக்கணுங்கன்னா 7.1ன்னு வரும். அப்போ இதுவும் தவறான ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 7.54 = அப்போ இதுக்கு முழுமையதாகனு இங்கே 4ன்னு கொடுத்துக்கிறாங்களே, அப்போ 5ஐ விட குறைவு. அதனால கூட்ட எதுவுமே தேவையில்லை. அப்போ 7.5ன்னு வரும். அப்போது இதுக்கு 7.5 வந்துச்சுன்னா ஆன்சரில் அதுதான், கொஷினில் அதுதானே சொல்லியிருந்தாங்க. அதனால இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டு. அதே ஒரு பாருங்கள், இது முழுமைதாக்குனிங்கன்னா 67.5, இதுக்கு தான் முழுமையாக்கணும். அப்போது 5க்கு அப்புறம் 0 இருக்கிறதுனால இந்த நம்பர் அப்படியே தான் வரும், 75. அப்போது இதுவும் வராது. இதுவும் தவறான ஆன்சர் தான். அதனால் இது 3வதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது தலைப்பு கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கேட்டுக்கிறான். அப்போது நம்ம பொறுத்துணும். 13வது கொஷின் இது பாருங்கள், 47.5 பெருக்கல் 10, 10ஆல் பெருக்குனிங்கன்னா ஒரு ஸ்தானம் வலது பக்கமாக நகரும். அப்போ இங்கே புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வந்துச்சுன்னா அப்போ இது நம்பராக மாறிடும். அப்போ 475ன்னு வரும். அப்போ பாருங்கள், 475 இங்கே இருக்குதுங்களா. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஆக்கு. அதுக்கப்புறம் 2வது பாருங்கள், 47.5 பெருக்கல் 100, 100ஆல் பெருங்கன்னா 2 ஸ்தானம். அப்போ இங்கே 1 தான் இருக்குங்களா. அப்போ 1 இன்னொன்று வந்து 0ன்னு சேர்த்துக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 4750ன்னு வரும். அப்போ இங்கே பாருங்கள், 4750 இங்கே இருக்குதுங்களா. அப்போது இதுதான் 2வதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 3வது பாருங்கள், 47.5 வகுத்தல் 10. அப்போது வகுத்தல்னால் இடது பக்கமாக நகரும், பெருக்கல்னால் வலது பக்கமாக போவோம், வகுத்தல்னால் இடது பக்கமாக வரும். அப்போ புள்ளி இங்கே இருக்கிறதுனால புள்ளி இங்கே வந்துடும், ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வந்துடும். அப்போ 4.75ன்னு வரும் 3வது கேப்ஷன். அப்போ பாருங்கள், இங்கே குத்துக்கிறாங்களா, இதுதான் 3வதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 47.5 வகுத்தல் 100, 100னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ பாருங்கள், இங்கே 1 2, அப்போனா இங்கே புள்ளி வரும். இப்போ 0.475ன்னு வரும். அப்போது இதுதான் 4வதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், சுருக்கமான விடை தருகன் 14வது கொஷின் கேட்டுக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று சரியா காரணம் கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த கூற்று சரியா அப்படி இல்லைன்னா காரணம் கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க. கூற்று பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க, 10 ரூபாய் 5 பைசா மற்றும்
₹10.50 இரண்டையும் 10.5 என எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மீனிங் தெரியணும். அது பாருங்கள் ஃபஸ்ட்டு ₹10.05. அப்போது ₹10னா 10, 5 பைசானா 0.5 வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ₹10.50. இது பார்த்திங்கன்னா 10.50 வரும். அப்போ ரெண்டுமே சமமா? இல்லை. இது ரெண்டுத்துக்குமே எப்படி எழுதலான்னு கொஷினில் சொல்லியிருந்தாங்கன்னா 10.5 எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 10.5 எழுத முடியாது. இதுக்கு மட்டும்தான் 10.5 எழுத முடியும். அப்போது இது தவறு. இந்த கூற்று தவறானது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 15வது கொஷின். 2, 5, 9 மற்றும் 1 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி 2 என்ற முழு எண்ணிற்கு முழுதாக்கும் அனைத்து தசம எண்களை பட்டியலிடுகன்னு எண். அப்போ பாருங்கள் முழுமையாக்குனிங்கன்னா 2ன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் இதுக்கு எப்படி எழுதலாம்? இந்த நம்பர் யூஸ் பண்ணி 2க்கு முழுமைதாக்கணும்னா 2 வரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 புள்ளி. இது முழுமையாக்கணும். தசம எண்ணுக்கு அப்புறம் 1 போடலாம். அப்போது 1, 9, 5. இது முழுமையாக்குனிங்கன்னா கூட 2ன்னு வரும். அதனால 2 தானே முழு எண் வருது, 3ஆக மாறாது. அதனால் இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 2.159. இந்த மாதிரி மாற்றி எழுதினாங்க. முழுமையாக்குனிங்கன்னா கூட இது 2 தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 1 வச்சுக்கினி 9, 5, 2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1, 5, 9, 2ன்னு எழுதணும். அப்போது இது கூட நீங்கள் முழுமையாக்குனிங்கன்னா 2 தான் வரும். புரிஞ்சுதுங்களா? இந்த 4 நம்பர் நீங்கள் முழுமையாக்குனிங்கன்னா 2 என்ற ஆன்சரை கொடுக்கும். இந்த 4 நம்பரை நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணி உருவாக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.